நேர்மையான விறகு வெட்டியும் அவரது கோடாரியும். ஒரு காலத்தில் அழகிய கிராமத்தின் அருகே ஒரு பெரிய காட்டில் ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் நேர்மையானவராகவும் கடின உழைப்பாளராகவும் இருந்தார். தன் வாழ்வை நடத்த அருகிலுள்ள ஆற்றங்கரையில் மரங்களை வெட்டி விற்று தனது குடும்பத்திற்கான உணவையும் தேவைகளையும் அவர் சம்பாதித்து வந்தார். அவரது ஒரே சொத்து அவரது பழைய கோடாரி. அது அவருக்கு மிகவும் பயனுள்ளதாயிருந்தது. அந்த கோடாரியால் மட்டும்தான் அவர் தன் வேலைகளை செய்தார். கோடாரி பழையது என்றாலும் அவர் அதை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் விறகு வெட்டி எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். காலையில் எழுந்தவுடன் வேலைக்குச் செல்லும் வழக்கம் இருந்தது. காட்டு வழியாக நடந்து ஆற்றங்கரையிலிருந்து அழகான மரங்களை தேர்ந்தெடுத்து வெட்டத் தொடங்குவார். வெட்டிய மரக்கட்டைகளை கிராமத்திற்கு கொண்டு சென்று விற்று சம்பாதிப்பார். அவர் எப்போதும் நேர்மையானவராக இருந்தார். சிறிய அளவிலான மரங்களை வெட்டாமல் பழைய மரங்களையே வெட்டி பயன்படுத்துவார். இயற்கைக்கு அவர் மிகுந்த மதிப்பளித்தார். ஒரு நாள் மாலை நேரம். மேகம் மூடிய வானத்தில் சிறிதளவு மழை தூறியது. விறகு வெட்டி தனது வழக்கமான இடத்தில் ஆற்றின் அருகிலுள்ள ஒரு பெரிய மரத்தை வெட்ட ஆரம்பித்தார். வெகுநேரம் கடினமாக வேலை செய்த பிறகு களைப்பாகி ஓய்வு எடுத்தார். அந்த சமயத்தில் அவரது கோடாரி தவறி கையில் இருந்து தப்பி நேராக ஆற்றில் விழுந்தது. அவர் அதிர்ச்சியடைந்து, என்ன செய்வது? கோடாரி இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்று கவலைப்பட்டார். அந்த ஆற்று நீர் மிகவும் ஆழமாகவும் குளிராகவும் இருந்தது. அங்கிருந்து கோடாரியை மீட்பது அவ்வளவு எளிதான காரியமாக இல்லை. விறகு வெட்டி ஆற்றங்கரையில் அமர்ந்து சோகமாக இருந்தார். திடீரென நீரின் நடுவில் ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளியில் இருந்து ஒரு தேவதை தோன்றி, விறகு வெட்டியே, நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். விறகு வெட்டி தனது பிரச்சனையை தேவதையிடம் சொன்னார். என் ஒரே சொத்து இந்த கோடாரிதான். அது தவறி இங்கு விழுந்துவிட்டது. அது இல்லாமல் நான் என் வாழ்க்கையை நடத்த முடியாது. அவர் தேவதையின் முகத்தில் தனது கண்ணீருடன் நேர்மையாக தனது கவலையை வெளிப்படுத்தினார். தேவதை அவரது நேர்மைக்கு மிகவும் கவரப்பட்டாள். கவலைப்படாதீர்கள் என்று தேவதை சொல்லி ஆற்றுக்குள் சென்று ஒரு தங்க கோடாரியுடன் வந்தாள். இது உங்களுடைய கோடாரியா என்று கேட்டாள். மரவட்டியாளர் நேர்மையாக, இல்லை, அது எனது கோடாரி அல்ல என்று கூறினார். தேவதை மறுபடியும் ஆற்றுக்குள் சென்று ஒரு வெள்ளி கோடாரியுடன் வந்தாள். இது உங்களுடைய கோடாரியா என்று கேட்க அவர் மீண்டும், இல்லை, அது எனது கோடாரி அல்ல. என் கோடாரி பழையது, இதுபோல அழகானதல்ல என்று கூறினார். மூன்றாவது முறை தேவதை ஆற்றுக்குள் சென்று பழைய இரும்பு கோடாரியுடன் வந்தார். இது உங்களுடையதா என்று கேட்டபோது விறகு வெட்டி மகிழ்ச்சியுடன், ஆம், இதுதான் என் கோடாரி என்று கூறினார். விறகு வெட்டியின நேர்மையை மதித்த தேவதை, நீங்கள் மிகவும் நேர்மையானவராக இருக்கிறீர்கள். எனவே உங்கள் நேர்மைக்கு பரிசாக இந்த தங்க கோடாரி மற்றும் வெள்ளி கோடாரியையும் பரிசாக நான் தருகிறேன் என்று கூறினார். விறகு வெட்டியின் அதிர்ஷ்டத்தால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் அவர் தன்னுடைய நேர்மையை விட்டுவிடாமல் தேவதைக்கு நன்றி கூறி தனது வீட்டிற்கு திரும்பினார். அந்த நிகழ்வுக்குப் பிறகு அவர் தனது வாழ்வில் மேலும் நேர்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். அவரது சம்பாத்தியமும் அதிகரித்து கிராமத்திலுள்ள அனைவராலும் மதிக்கப்பட்டார். தேவதை விறகு வெட்டியின் நேர்மைக்கு பரிசளித்த செய்தி கிராமத்திற்கும் அதன் சுற்றுவட்டாரத்திற்கும் விரைவில் பரவியது. இதை கேட்ட மற்றொரு மரவட்டியாளர், மிகவும் தன்னலம் வாய்ந்த ஒருவர், தேவதையின் பரிசுகளை பெறும் முயற்சியில் ஆர்வமுடன் இருந்தார். அவருக்கு நேர்மையோ பண்புகளோ முக்கியமில்லை. பொருள் சம்பாதிப்பதே அவரது நோக்கமாக இருந்தது. அந்த மரவட்டியாளர் தேவதையிடம் நெருங்கி வர தந்திரமாக ஒரு திட்டத்தை தயாரித்தார். ஒருநாள் அவர் தன் பழைய கோடாரியுடன் ஆற்றின் அருகே சென்றார். ஆற்றின் அருகில் ஒரு சிறிய மரத்தை வெட்டுவதை நாடகமாக செய்து திடீரென்று தனது கோடாரியை ஆற்றுக்குள் எறிந்துவிட்டு சத்தமிட்டு அழ ஆரம்பித்தார். என் கோடாரி, என் வாழ்க்கை போச்சு என்று சோகமாக நடிக்கத் தொடங்கினார். தேவதை மீண்டும் தோன்றி, நீங்கள் ஏன் இங்கு சோகமாக இருக்கிறீர்கள்
என்று கேட்டாள். அவர் தனது கதையை நேர்மையானவராக சொல்லி, என் ஒரே சொத்து அந்த கோடாரிதான், அதை இழந்து நான் என்ன செய்வேன் என்று வருத்தப்படுவது போலச் செயல்பட்டார். தேவதை அவரது கதையை கேட்டபின், கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் கோடாரியை தேடித் தருகிறேன் என்று கூறி ஆற்றுக்குள் சென்று தங்க கோடாரியுடன் வந்தாள். இது உங்களுடையதா என்று கேட்டாள். தந்திரமான மர வட்டியாளர் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தாமல் தங்க கோடாரியை பார்த்து மகிழ்ச்சியாக, ஆம், இதுதான் என் கோடாரி என்று கூறினார். தேவதை உடனே, நீங்கள் உண்மையை பேசவில்லை, இது உங்கள் கோடாரி அல்ல என்று கடுமையாக சொன்னாள். நீங்கள் தங்களை மற்றவர்களிடம் சதி செய்யலாம், ஆனால் எனது முன் உங்கள் பொய் வெல்லாது. தந்திரமான மரவட்டியாளர் இப்போது பயமடைந்து மன்னிக்கவும் என்று சொன்னாலும், தேவதை கேயாபமாக, நேர்மையை மதிக்காதவர்களுக்கு எனது உதவியும் பரிசும் கிடைக்காது என்று சொல்லி காணாமல் போனாள். அந்த மரவட்டியாளர் தனது கோடாரியையும் இழந்து வீடு திரும்பினார். இப்போது அவன் வேலை செய்ய முடியாமல் மற்றவர்களின் உதவியை நாட நேர்ந்தது. கிராமத்தினருக்கும் அவன் வஞ்சக மனதை பற்றிய உண்மை தெரிய வந்ததால் யாரும் அவனை மதிக்கவில்லை. இக்கதையிலிருந்து நாம் அறிய வேண்டிய பாடம்: நேர்மை என்பது உயர்ந்த செல்வம். நேர்மையானவர்களுக்கு இறுதி வரை நல்லதுதான் நடக்கும். தந்திரம் மற்றும் பொய்மையில் நம்பிக்கை வைக்க வேண்டாம். பொய் சொல்வது மற்றும் சதி செய்வது தற்காலிக வெற்றியை தரலாம், ஆனால் நிலைத்த வெற்றியை தராது. சுயலாபத்துக்காக மற்றவர்களை ஏமாற்றுவது தகுந்த தண்டனையை தரும்.